வெல்கம் பேக் டு आवर சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான நம்ம வந்து பிஸ்தா கேக் தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சீவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 1 கப் மைதா எடுத்துருக்கேன். 1 கப் மைதா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் நம்மளோட பேக்கிங் சோடா பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீவ் பண்ணிக்கலாம். இது நம்ம இன்றைக்கி வந்து எக் வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் எக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். எல்லாத்தையுமே நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. மைதாவாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுற எல்லாத்தையும். அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளோட கேக்கு. கொஞ்சோட உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நிறையலாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 எக்ஸோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்டிஃபான ஒரு பீக் வந்த பிறகு நம்ம வந்து யோக் ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட யோக் ஆட் பண்ணி இன்னும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிடலாம். யோக் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணால் நம்ம எவ்வளோ அளவு, இப்போ 1/2 கப் மைதா எடுத்திங்கன்னா 1/2 கப் சுகர் எடுக்கணும். 1 கப் எடுத்திங்கன்னா 1 கப் சுகர் எடுக்கணும். 1.5 எடுத்திங்கன்னா 1.5 எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு கப் சுகரை 1/2 டிவைட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் மிக்சியில் பொடிச்சு நம்மள ஃபில்டர் சீவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா க்ரீமியாக அடிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். எசன்ஸ் நம்மளோட ஃப்ளேவருக்கு தக்க மக்கள் தான். நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நான் 1 டீஸ்பூன் கிட்ட பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோல தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். நல்லா டார்க் பண்ணோம்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். என்னோட பிஸ்தா எசன்ஸில் கலர் இல்லாதனால தான் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட ஆயில் ஆட் பண்ணலாம். 60 ml ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம விஸ்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் எடுத்து நம்மளோட மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பால் அப்படி இல்லைன்னா தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 100 grams ஆஃப் பிஸ்தாஷியோ பவுடர் பண்ணது ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா மேலே வந்து ஹார்ட் ஆயிரும். பிஸ்தாஷியோ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேன் 6 inch பேனில் நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை டூத்பிக் வச்சு ஈவன் படுத்திடலாம். இப்போ நம்ம கடாய் அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஒரு லேயர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பேட்டர் வச்சிடலாம். எந்த ஒரு சைடும் டச்சாக இருக்கக்கூடாது. ஒரு 30 minutes கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக பேக் ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஃபைனான ஒரு டூத்பிக் வச்சு ட்ராக் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு ஒயர் லேக்கில் நான் வந்து இது பண்ண வைக்க போகிறேன், ஆற வைக்க போகிறேன். இது ஒரு மினிமம் ஒரு 1/2 hour ஆறட்டும். கனாஷ் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் வேணும். அப்புறம் நமக்கு வந்து ஃபுட் கலர், அப்புறம் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், பிஸ்தா எசன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர்டு சுகர் வேணும். அதுக்கு அடுத்தது விப்பிங் க்ரீம் வேணும். இது எல்லாமே நமக்கு வந்து வேணும் கனாஷ் பண்ணுறதுக்கு. இப்போது நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஹாட் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கூட பட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா இப்போ இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். அடுத்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்து பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட கனாஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குது.
இன்னைக்கு நான் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய டின் எடுத்தனால எனக்கு 2 லேயர் தான் வந்துச்சு. இங்கே நான் பால் வச்சுருக்கேன், கொஞ்சம் வார்மான மில்க். இது கூட நம்ம பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது கூட ஃபுட் கலரும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து மேலே வந்து டிப் பண்ணுறதுக்கு. கலர் வந்து ஃபுல்லி ஆப்ஷனல். இப்போ பீஸ் கேக்கில் நம்ம வந்து மில்க் வந்து நனைச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சிடலாம். ஸோ வச்சாச்சு. இப்போ நம்ம க்ரீம் வச்சிடலாம். நல்லா நீட்டாக அப்ளை பண்ணணுன்னா காணிக்கிறேன். இப்போது நம்ம வச்சுருந்த சாக்லேட் கிளாஸை ஆட் பண்ணிடலாம். மேலே சாப் பிஸ்தாஷியோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து கிரேட்டட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் கனாஷ் பண்ணுறதுக்கு ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணால் நல்லா மெல்ட் ஆகும். இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சிடலாம். ஸோ இது நான் வந்து நல்லா இது பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கு ஒரு 1 hour கிட்ட நல்லா செட் ஆகட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்தது காணிக்கிறேன். செகண்ட் லேயர் நான் வச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ட்ரிப்பிங் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட கனாஷ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டுடலாம். நார்மல் இப்போ போர்டில் ஒரு ஃப்ளவர் தான். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கிரவுண்ட் பிஸ்தாஷியோ பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக மேலே அந்த ஃப்ளவரோட டாப்பில் நான் வந்து சாப் பிஸ்தா வைக்க போகிறேன். இப்போ சைடில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சிடலாம். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இன்னும் டெக்கரேட்டிவாக ஆக்குறதுக்கு மேலே சில்வர் பாக்ஸ் இது பண்ணிட்டேன், டஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அமேசிங்கான சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து என் பர்த்டேக்கு பண்ணது. கேக் கட்டிங் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ சூப்பர்பான அமேசிங்கான சாஃப்டாக இருந்துச்சு, உள்ளே அமேசிங்காக இருந்துச்சு. ஒரு சூப்பராக ஒரு கேக் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கேக் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.